Hi, hello, வணக்கம், welcome back to Vidiyile Beauty Tamil. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Good Vibes ஓட மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் ஜெல் வாட்டர்மெலன் இத பத்தி தான் நாம ரிவ்யூ கொடுக்க போறோம். இத வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒரு Good Vibes ஓட ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். அந்த டைம்லயே வாங்கிட்டேன். பட் எனக்கு அது வந்து ஒரு டிசப்பாயிண்டடா இருந்தனால வந்து இத நான் வந்து தொட்டு கூட பார்க்கல. அதுக்கு அப்புறம் சரி ஓகே இத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்குனேன். So, எல்லாமே 99 rupees 199 அந்த மாதிரி தான் இருக்கும். So, இதோட ரிவ்யூஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். பட் இந்த வீடியோல பியூட்டி தமிழ் சேனல்ல வந்து ரிவ்யூஸ் வந்து ஓப்பனா தான் இருக்கும். இது வந்து எனக்கு என்ன ரிசல்ட் இந்த டஸ்கி ஸ்கின்க்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணுவேன். பட் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பாதியிலே பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணா வந்து உங்களுக்கும் வாங்கும்போது உங்களுக்கும் கஷ்டம். அடுத்து என்ன கமெண்ட் பண்ணும்போது நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி வாங்கி இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அதனால வந்து ஃபுல் வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் ஜெல் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. உள்ளே பார்க்கும்போது அந்த வாட்டர் மெலன் என்ன கலரோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் கலர் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. அடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்மெல்லை பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஜெல்லோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ப்ரைஸுக்கு சூப்பர் ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியும் இவ்வளோ நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு பாதி பாக்ஸ் தான் இருக்குது. எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணோன்னே வந்து சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதோட ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அடுத்து நீங்கள் வாங்கும்போது என்ன மாதிரி சில பொருள் வாங்கும்போது நான் நிறைய ஏமாந்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஏமாறாமல் இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரி ஓகே இதோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக சொல்லிடலாம். சரி ஓகே இதோட ரிவ்யூஸ் பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஒரு கேரி பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்மளுக்கு அப்ளை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கின்னில் வந்து ஈஸியாக அப்ளை ஆகிடுது. நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்குது. நீங்கள் ஏதாவது ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ரைமராக அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பேஸாக இருக்குது. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்லை நார்மலாக வந்து ஒரு ஃபேர் லவ்லி யூஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இல்லை லைட்டாக ஃபவுண்டேஷன் போடுவேன் அப்படிங்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இதை வந்து மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை நம்ம ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் என் கையில காமிக்கிறேன். இது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே வந்து தீ காயம் பட்டுருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஜெல்லை நான் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எப்பவுமே ஆலோவேரா ஜெல் வைப்பேன். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து காலி ஆயிடுச்சுனால இதை வந்து சரி வைப்பமே அப்படின்னு வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக வந்து காயம் எதுவும் படலை. லைட்டாக காயம் பட்டிருக்கு. எரிச்சல் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன காயத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு சூப்பராக ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என் ஸ்கின்ல பாருங்கள் நல்ல இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ கிடைக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பழன்னு கொடுத்துருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து டஸ்கி ஸ்கின்க்கு வந்து இது ட்ரை பண்ணலாம். டஸ்கி ஸ்கின் மட்டும் இல்லை எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ட்ரை பண்ணலாம். இப்போ செகண்ட் ஹேக் பார்த்துடலாம். இது வந்து இந்த இடத்துலலாம் தூக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நான் இப்போ போட்டுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா முடியெல்லாம் தூக்காது. ஸோ நம்ம எந்த மாதிரி அந்தளவுக்கு பஃப் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு முடியலாம் அப்படி பறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லா இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். கொண்டை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜெல்லை மேலே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த ஹேக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னுமே அந்த க்ளோ இருக்குது. இப்போ இந்த கையை பாருங்கள். ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டெய்லியும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம் ஏரியாவில் எனக்கு நிறைய ஷொட் ஆகுது. அங்கே வந்து பொறியாக வருது. ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஜெல்லை வந்து நீங்கள் அந்த பிளேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே மட்டும் இல்லை இந்த முட்டி பகுதியில் இங்கே இந்த ஃபிங்கர்ஸில் இங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள்
நார்மல் டே டைம்லேயே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு பிசுப்பு ஸ்டிக்கினஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நார்மல் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு பிசுப்புமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் லைக் ஒரு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. பட் அதை விட வந்து 2% 1% வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்புமே. எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த வாட்டர்மெலன் மட்டும் என்னன்னு தெரியல, என் ஸ்கின்னுக்கு வாட்டர்மெலன் செட் ஆகாது. வாட்டர்மெலன் செட் ஆகலை அப்படின்னா இதை வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, எல்லா பெனிஃபிட்ஸுமே கொடுக்குது. இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஓக் ஆகுது. பட் வாட்டர்மெலன் செட் ஆகாதனால வந்து கொஞ்சம் பொறியாக அப்படி இப்படி வரும். எனக்கு இந்த இடத்துல வரும், இங்கே வரும், இந்த நெத்தி பகுதியில் வரும். போட்டு அப்ளை பண்ணி அந்த ஈவினிங்கே வந்து எனக்கு அதை செட் ஆகலை அப்படிங்கிறனால வந்துடும். இது மட்டும் இல்லை, முல்தானி மட்டியும் வாட்டர்மெலன் ஃப்ளேவரில் நான் வாங்கியிருந்தேன். அதுவும் எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் வாட்டர்மெலன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எதுவுமே சூட் ஆகலை அப்படிங்கிறதுனால வாட்டர்மெலன் ஃப்ளேவர் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். பட் இது வந்து சரி ஓகே, இது ஜெல் தானே, கிட்டத்தட்ட ஆலோவேரா ஜெல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எனக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து அந்த பொறியாக வருது. அதை அந்த திருப்பி சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 days எனக்கு ஆகுது. அதனால வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலை. இந்த ஐப்ரோஸ்க்கு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு சுத்தமாக ஐப்ரோவே கிடையாது. ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. அப்புறம் ஹேருக்கு வந்து முடி நிறைய எனக்கு தூக்கிட்டு இருக்கும், குட்டி குட்டி முடியெலாம் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ வெயில் காலம் அப்படின்னால திருப்பி ஹேர் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து முடியை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் மொட்டி பகுதி கை காலுக்கெலாம் தேய்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய பாப்பாவுக்குமே தேய்க்கிறேன், சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு தாராளமாக தேய்க்கலாம். 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறது. 5 வயசுக்கு மேலே உள்ள என் குழந்தைக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. ஃபேஸ்க்குமே சரி, கை காலுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேங்க, இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லமுடன் வாழ வாழ்த்துக்கள்.